الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அகீதாவுடைய பாடத்தில் இமாம் இப்னு அபி ஸைதுல் கைரவானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலை நாம் படித்து வருகின்றோம். இதில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி மறுமை நாள் ஓடு தொடரப்பட்ட விடயங்கள். இறுதி நாளுடைய நம்பிக்கை என்பது நமது உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றுவதோடு அது தொடர்பாக குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன செய்திகள் நமது நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும். நாம் சென்ற வகுப்பில் இறுதியாக பார்த்தது, நாளை மறுமையில் இறைவன் முன்னால் நாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவர்களது ஏடுகள் வழங்கப்படுவது சம்பந்தமான விஷயத்தை பார்த்தோம். வழக்கரத்தில் யாருக்கு ஏடு வழங்கப்படுமோ அவர்களது விசாரணை எளிதாக்கப்படும். யாருக்கு அவர்களது முதுகு பக்கமாக இடப்பக்கத்தில் அவர்களுக்கு ஏடு வழங்கப்படுமோ அவர்கள் சேரக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையுடைய இந்த மகத்தான வெற்றியை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்கிறான். இது நாம் 68ஆம் பக்கத்தில் இங்கே இந்த செய்திகளை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா வழக்கரத்திலே ஏடு கொடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, இதை நான் உறுதியாக இந்த நாளை நம்பியிருந்தேன், இதை நான் எதிர்பார்த்திருந்தேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்வார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவங்க ஒரு திருப்திகரமான வாழ்வில் இருப்பார்கள். இதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு நிம்மதியான ஒரு ஈடேற்றமான வாழ்விலே அவர்கள் இருப்பார்கள். ஃபி ஜன்னத்தின் ஆலியாண்ட உயர்ந்த சோனபதியில் அந்த வாழ்வென்பது மிக உன்னதமான ஒரு வாழ்வாக இருக்கும். இப்படி அல்லாஹு தஆலா அவர்கள் அதில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், நல்ல முறையிலே மகிழ்ச்சியாக நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். இந்த உலக வாழ்வில் நீங்கள் அதற்காக என்ன செய்தீர்கள்? நன்மைகளை செய்து முற்படுத்தி இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இடக்கரத்திலே ஏடு கொடுக்கப்பட்டவர்கள் இது எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கை சேதப்படுவான். நறுமையான சகோதரர்களே, அவனுடைய அழிவுக்குரிய காரணத்தை அவன் சொல்கின்ற போது, எனது செல்வம் எனக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை, எனது அதிகாரம் என்னை அழித்து விட்டது என்று கை சேதப்படுவான். அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், அவனை பிடியுங்கள், அவனை சங்கிலியை கொண்டு கட்டுங்கள், பிறகு அவனை நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான். நறுமையான சகோதரர்களே, இப்படியாக குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் இதை சொல்கிறான். இப்போ இன்றைய இந்த பாடத்தில் 69ஆம் பக்கத்தில் நீங்கள் பாருங்கள். இதுவும் மறுமை பற்றிய நம்பிக்கையில் முக்கியமான ஒன்று தான். வ அன்ன ஸிராத ஹக்குன் என்று இதில் இப்போ நாம் மறுமையுடைய நம்பிக்கைகள் எடுத்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் பாவம், மறுமையுடைய நம்பிக்கையில்
எதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம்? எதிலிருந்து ஆரம்பிக்குது? கபர்கள்லேருந்து, மண்ணறைகள்லேருந்து அவங்க என்ன செய்யப்படுவார்கள்? எழுப்பப்படுவார்கள். எப்படி எழுப்பப்படுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க? அதாவது ஆடையற்றவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக, பாதணி அற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள் இல்லையா? அப்போ அந்த நாள் எவ்வளோ பயங்கரமானதாக இருக்கும்? எந்த ஹதீஸை நாங்கள் சொல்லுவோம்? அந்த நாளுடைய பயங்கரத்தை சொல்வதற்கு நாங்கள் எந்த ஹதீஸை சொல்லுவோம்? உங்களுக்கு அவசர அவசரமாக அந்த விஷயங்கள் வர, அதாவது சூரியன் மிக அண்மையில் என்ன செய்யப்படும்? கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த மக்கள் வியர்வையிலே மிதந்து கொண்டிருப்பார்கள். அந்த நாளுடைய அளவை பற்றி நாங்கள் எந்த ஹதீஸை படிச்சுக்கிறோம்? அந்த நாளுடைய அளவை பற்றி வரக்கூடிய செய்தியில், அதாவது இந்த உலகத்துடைய 50,000 வருடங்கள் தான் அங்கே என்ன ஒரு நாள் என்பதை நாம் படித்திருக்கிறோம் இல்லையா? அந்த நாளில் அதாவது மக்கள் கட்டு கொண்டிருக்கும் போது, மக்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்திலே இருக்கின்ற போது, நபிமார்களிடமெல்லாம் குறிப்பாக முக்கியமான நபிமார்களிடம் எதற்காக செல்வார்கள்? தங்களுக்காக ஷஃபாத்து செய்யுங்கள் என்று அவர்கள் செல்லக்கூடிய நிலை. இறுதியாக ஷஃபாத்தை யார் செய்வார்கள்? யார் ஷஃபாத்துக்காக முன் வருவார்கள்? இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்துக்காக என்ன செய்வாங்க? அவர்கள் முன் வந்து அந்த ஷஃபாத்தை செய்த பிறகு விசாரணை என்பது என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். விசாரணை என்பது என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். அதே போன்று நாம் படித்தோம், நன்மை தீமைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? மீசான் என்ற தராசிலே நெருக்கப்படும். அதே போன்று நல்லவர்கள் என்றால் அவர்களது ஏடு அவர்களது வலக்கரத்திலே கொடுக்கப்படும். அவர்கள் பாவிகள் காஃபிர்கள் என்றால் என்ன செய்யப்படும்? இடப்பக்கத்திலே கொடுக்கப்படும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்ன செய்தோம்? நாம் படித்தோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ இன்று நாம் இதிலே பார்க்கலாம், அன்ன சிராத்த ஹக்குன், நிச்சயமாக சிராத் என்பது உண்மையானதாகும். அன்ன சிராத்த ஹக்குன், சிராத் என்பது உண்மையானதாகும். சிராத் என்பது யுஜவ்விஸுல் இபாது பி கத்ரி அமாலிஹிம், அந்த சிராத்தை அடியார்கள் எப்படி கடப்பார்கள் என்றால் அவர்களுடைய செயல்களுக்கேற்ப, அவர்களது அமல்களுக்கேற்ப. இப்போ இந்த உலகத்தில் நாம் எந்தளவு நற்செயல்கள் நன்மைகளில் விரைந்து செயல்படுகிறோமோ, எந்தளவு நற்செயல்களில் நாம் விரைந்து செயல்படுகிறோமோ அந்தளவு நாம் என்ன செய்வோம்? அதை வேகமாக அதை கடப்போம். இந்த உலகத்தில் ஒருவர் வகித்த பட்டம் பதவிகள் அந்தஸ்துகளை வைத்தல்ல, எதை வைத்துத்தான் சொல்லுங்கள்? அமல்கள், அவங்க செய்த நற்செயல்களை வைத்துத்தான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ ஃபனாஜூன முத்தவாஃபித்தூன ஃபி சுர்அத்தின் நஜாத்தி அலைஹி மின் நாரி ஜஹன்னம், இப்போ அதை கடப்பதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பல படித்தரங்களில் உள்ளவர்கள் இருப்பார்கள், பல படித்தரத்தில் அதை கடப்பார்கள். எனவே அது அந்த பாலம் என்பது எதன் மீது போடப்படும்? நரகத்தின் மேல். எதன் மேல்? நரகத்தின் மேல் அந்த பாலம் போடப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, அது எப்படிப்பட்டது என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் அறிவான். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, எனவே அதை ஒரு சாரார் எப்படி கடப்பார்கள், மற்றொரு சாரார் எப்படி கடப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் இதிலே குறிப்பிடுகின்றார்கள். அதில் நாம் பார்க்கின்ற போது ஷேக் ஸாலிஹ் அல் ஃபௌஸான் ஹஃபிஸுல்லாஹ் அவர்கள் இதனுடைய அந்த அடிக்குறிப்புகளில் விளக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மறுமையுடைய அந்த பயங்கரமான காட்சிகள், பயங்கரமான நிகழ்வுகள், அதில் இந்த நிகழ்வும் ஒரு பயங்கரமான ஒன்றாக இந்த சிராத் என்பது இருக்கும். அருமையான சகோதரர்களே, அது நரகத்தின் மேல் போடப்படும். எங்கே போடப்படும்? நரகத்தின் மேல் அந்த பாலம் போடப்படும். அதை பற்றி சொல்லும்போது சில செய்திகள் எவ்வாறு வருகிறது என்று சொன்னால், அதாவது அது வாளை விட கூர்மையானதாக இருக்கும் என்ற அந்த கருத்துக்கள், அந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இப்போ மனிதர்கள் அதை எப்படி கடப்பார்கள் என்று பார்த்தோம். சொல்லுங்கள். அவருடைய அமல்கள் செயல்களுக்கு ஏற்பதான் கடப்பார்கள், அதை கடந்து செல்வார்கள். எந்த அளவுக்கு? அதாவது மின்னல் வேகத்தில் அதை கடப்பவர்களும் இருப்பார்கள், அதை கடந்து மின்னல் வேகத்தில் அதை கடந்து செல்பவர்களும் இருப்பார்கள். அதே போன்று காற்றை போன்று அதை கடந்து செல்பவர்கள் இருப்பார்கள். ஒரு வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரை, அந்த வேகத்தில் அதை கடந்து செல்பவர்கள் இருப்பார்கள். அதே போன்று அதை ஓடி கடந்து செல்பவர்கள் இருப்பார்கள், அதை நடந்து கடந்து செல்பவர்கள் இருப்பார்கள்.
அதை தவழ்ந்து கடந்து செல்பவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் எப்படித்தான், எதை வைத்து முடிவு செய்யப்படும்? இது அமல்களை வைத்துத்தான். எதை வைத்து? அவரவர் எந்த அளவு அமல்களில் இந்த உலகத்திலே விரைந்து செயல்பட்டார்கள். இப்போ நாங்கள் மறுமையை பற்றி ஏன் படிக்கிறோம்? மறுமையை பற்றி ஏன் படிக்கின்றோம் சொல்லுங்கள். மறுமைக்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நாளுக்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நாம் என்ன செய்கிறோம்? இதை படிக்கின்றோம் என் அருமை சகோதரர்களே. இந்த நம்பிக்கை எந்த அளவு நமது உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றுகிறதோ அந்த அளவு நமது செயல்களில் மாற்றம் ஏற்படும். நாம் நல்லவற்றின் பால் விரையக்கூடியவர்களாக இருப்போம். மறுமையை பற்றிய நம்பிக்கையில் பலவீனம் ஏற்படும் போது என்ன நடக்கும் சொல்லுங்க? நற்செயல்களிலும் பலவீனம் ஏற்படும். அவன் பாவங்களின் பால் செல்ல ஆரம்பிப்பான். எனவே நறுமையான சகோதரர், அதனால தான் குர்ஆனில் நாங்கள் 2 நம்பிக்கைகள் அல்லாஹ் இணைத்து பல இடங்களிலே சொல்கிறான். எதை எதை சொல்லுங்க? 2 நம்பிக்கைகள் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இணைத்து சொல்வான். அல்லாஹுவை நம்புதல், அடுத்து என்ன? மறுமையை நம்புதல். அல்லாஹுவையும் மறுமையும் நம்புதல். நம்பிக்கை கூடிய அம்சங்கள் 6 விடயங்கள் இருந்தாலும் இந்த 2ம் இணைத்து சொல்லப்படுவதை நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். யார் அல்லாஹுவையும் மறுமையும் ஆதரவு வைக்கிறார்களோ, இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான் என்றால் இந்த 2ம் மிக முக்கியமான நம்பிக்கைகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுவோம், பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். அவர்கள் இறுதி நாளை எப்படி நம்புவார்கள்? உறுதியாக நம்புவார்கள். சும்மா நம்ப மாட்டாங்க. எப்படி நம்புவாங்க? உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அதாவது இப்போ சிராத்தை நாம் எவ்வாறு கடப்போம் என்று இந்த ஹதீஸ் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே போன்று அதில் என்ன செய்யும்? அதாவது கொக்கிகள் இருக்கும். கலாலிப் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த கொக்கிகள் என்ன செய்யுமாம்? அந்த கொக்கிகள் அதாவது நரகத்துக்கு பிடித்து இழுக்கக்கூடியவைகளாக இருக்கும். புரியுது அவங்க சொல்கிறது? அதில் அந்த சிராத்தில் நரகத்தில் வீழ்ந்து விடுபவர்களும் உண்டு, காயங்களோடு தப்புபவர்களும் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அது பாதங்கள் சருகக்கூடிய இடம் என்றாங்க. பாதங்கள் சருகக்கூடிய இடம். அந்த இடத்தில் நபிமார்கள் என்னதான் சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம் என்று தான் சொல்லுவார்கள். அதாவது என்ன? யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் பாதுகாத்து விடு என்று தான் நபிமார்கள் துஆ செய்வார்கள். சாதாரண இடம் அல்ல என் அருமை சகோதரர்களே. அப்போ நாங்கள் இதை படிக்கும் போது இது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. அதாவது குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரத்து மரியம் அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படிங்க. அந்த வசனங்கள் கீழே கொடுக்கப்படுகிறது. அதாவது அல்லாஹ் தன் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், ஃபவ ரப்பிக லனஹ்ஷுரன்னஹும். அல்லாஹ் அவர்களை எல்லாம் என்ன செய்வான்? அங்கு ஒன்று திரட்டுவான். நாம் நிச்சயமாக அவர்களை எழுப்புவோம், ஒன்று திரட்டுவோம் என்று அல்லாஹு தஆலா வஷ்ஷயாத்தீன், இன்னும் ஷைத்தான்களையும் சும்ம லனுஹ்லிதன்னஹும் ஹவுல ஜஹன்னம ஜிஸியா, அந்த நரகத்துக்கு சூழ அவர்களெல்லாம் முழந்தாளிட்டவர்களாக அவர்களை ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு ரஹ்மானுக்கு யாரெல்லாம் கடும் எதிரிகளாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் வேறாக கலட்டி எடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மிக பெரும் எதிரிகளாக இருந்தார்களே அவர்கள் தனியாக கலட்டி எடுக்கப்படும் அல்லாஹ் சொல்கிறான். தனியாக கலட்டி பிரித்தெடுப்போம். நறுமையான சகோதரர்களே, நாம் அறிவோம் அதில் யாரை நரகத்தில் தூக்கி அவள் எரியப்பட வேண்டும் என்பதை நாம் அறிவோம். அடுத்து சொல்கிறான், மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் அதை கடந்துதான் அங்கு வந்துதான் ஆக வேண்டும். அது எந்த இடம்? சிராத். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் மூத்தா போருக்கு அனுப்பப்படுகின்ற போது அழுகின்றார்கள். அந்த படைக்கு தளபதிகள் 3 பேர், அதில் ஒரு தளபதி அவர்கள் மதீனாவிலிருந்து படை போகிறது, அழ ஆரம்பிக்கிறார்கள். அவரிடம் கேட்கப்பட்டது, ஏன் அழுகின்றீர்கள்? சொல்கிறார்கள், குர்ஆனுடைய இந்த வசனம் என்னை அழ வைத்தது. மின்கும் இல்லா வாரிதுஹா, நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும், அனைவரும் வந்தாக வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இப்போ சுப்ஹானல்லாஹ். இப்போ இவற்றையெல்லாம் நாம் ஓதும் போது நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அந்த பயங்கரமான நிலையிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான் என்று சொன்னால், கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, அல்லாஹ் இதை உறுதியாகவே முடிவு செய்து விட்டான், நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும்.
பிறகு யாரை காப்பாற்றுவோம்? சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ், யார் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவோம் என்று சொல்கிறான், அவர்களை பாதுகாப்போம் என்று சொல்கிறான். அநியாயக்காரர்கள் செய்யப்படுவார்கள், அதிலே வீழ்ந்து அவர்கள் தட்டழிந்து போவார்கள் என்பதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, இப்போ இது சூரத்து மரியமில் இந்த வசனங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இப்போ சுப்ஹானல்லாஹ், இப்போ சிராத், அப்போ நாம் அந்த சிராத்தை கடந்துதான் ஆக வேண்டும். அன்ன சிராத் ஹக்குன் என்ற என்ன அர்த்தம்? அதை நாம் ஈமான் கொள்வது என்ன? வாஜிப், கட்டாயம் இல்லையா? அதை நாம் நம்பிக்கை கொள்வது கட்டாயம். எனவே எப்படி அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் யார் சிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த நேரான பாதையில் நடந்தார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சிராத்தை கடப்பார்கள். யார் இந்த உலகத்தில் நேரான, நாங்கள் சொல்கிறோம் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், அந்த நேரான வழியில் எவர்கள் இந்த உலகத்தில் பயணித்தார்களோ அவர்கள் அதை கடப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம், அதாவது மறுமையை பற்றிய அந்த நம்பிக்கை, அந்த சிராத்தை பற்றிய செய்திகள் இதில் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். எனவே அதை அவருடைய செயல்களுக்கு ஏற்ப கடப்பவர்கள், அதே நேரத்தில் நரகத்திலே வீழ்பவர்களும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது சிராத் தொடர்பான இந்த செய்திகள். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எதுக்கு துவா செய்யணும்? இப்போ எதுக்கு துவா செய்யணும்? சிராத்தை, அதாவது மின்னல் வேகத்திலே கடப்பதுக்கு இல்லையா, அப்படி தானே? அப்போ அதுக்கு துவா செய்வதோடு நாம் அதற்காக என்ன செய்யணும்? நம்மை தயார்படுத்த, நாம் அமல்களில் இபாதத்துகளில் விரைந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்கள் 70ஆம் பக்கத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டிய மறுமையுடைய விஷயங்கள். மறுமையுடைய விஷயங்களில் வல் ஈமானு பி ஹவுதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை பற்றிய நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது வழங்கப்படும்? ஹவுல் வழங்கப்படும். அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உம்மத் சமுதாயம் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய திருக்கரத்தால் தண்ணீரை குடிப்பதற்காக வருவார்கள், அதை நோக்கி வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிலிருந்து யார் பருகுவார்களோ அவர்களுக்கு என்ன ஏற்படாது? தாகமே ஏற்படாது, தாகமே ஏற்படாது. எனவே நறுமையான சகோதரர்களே, சுவர்க்கத்திலே தேனாறு, மதுவாறு, பாலாறெல்லாம் இருக்குது என்றால் அதிலிருந்து என்ன செய்வாங்க? தாகம் ஏற்படாவிட்டாலும் அதிலிருந்து அவங்க ஆசையோடு விருப்பத்தோடு அதிலிருந்து என்ன செய்வார்கள்? அருந்துவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லக்கூடிய அந்த செய்திகள், அதே போன்று அதிலிருந்து யார் விரட்டப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால், மன் பத்தல வகையர, யார் இந்த தீனில் மார்க்கத்தில் மாற்றங்களை செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராதவைகளை செய்தார்களோ அவர்கள் தடுக்கப்படுவார்கள். இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கின்ற போது என் அருமையான சகோதரர்களே, இப்போ நாம் ஹதீஸில் படிக்கிறோம், ஒவ்வொரு நபிக்கும் என்ன கொடுக்கப்படும் சொல்லுங்கள்? ஹவுல் கொடுக்கப்படும். ஒவ்வொரு நபிக்கும் என்ன செய்யப்படும்? அங்கே ஹவுல், அவருடைய உம்மத்துக்கு அந்தந்த நபி என்ன செய்வார்? அதிலிருந்து தண்ணீரை புகட்டுவார். அந்த நாளுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த நாளுடைய தாகம் என்பது கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நாங்கள் ஒரு சூடான சந்தர்ப்பத்தில், ஒரு சூடான நேரத்தில் தண்ணீர் இல்லை என்றால் எவ்வளோ தாகத்திலே நாம் கஷ்டப்படுவோம். இப்போ சூரியன் ஒரு மைலுடைய தொலைவுக்கு கொண்டு வரப்படும், மக்கள் எல்லாம் வியர்வையிலே மிதந்து கொண்டிருப்பார்கள், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் என் அருமை சகோதரர்களே, அதாவது தண்ணீர் என்பது எவ்வளோ ஒரு தேவையாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு தேவையாக அது இருக்கும். ஒருவன் அவன் அனைத்தையும் கொடுத்து என்ன செய்வான்? தண்ணீரை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பான். அவனது முழு சொத்தையும் கொடுத்து கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமாண்டா அதுக்கும் எப்படி இருப்பான்? தயாராகத்தான் இருப்பான். அவ்வளோ ஒரு தாகம் அங்கே ஏற்படும், அப்படிப்பட்ட தாகம் அங்கே ஏற்படும். இப்போ சுப்ஹானல்லாஹ், அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம்! கொஞ்சம் தண்ணீர் அங்கே கிடைக்குமாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். என் அருமையான சகோதரர்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அந்த கௌசரை பற்றி சொல்கின்ற போது, அந்த ஹவுலை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதனுடைய அந்த தொலைவு என்பது, அதனுடைய நீளம், அதனுடைய அகலம் என்பது ஒரு மாத தொலைவு, ஒரு மாத தொலைவென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த தண்ணீருடைய தன்மையை பற்றி என்ன சொன்னாங்க? என்ன படிச்சுக்கிறோம் ஹதீஸ்களை சொல்லுங்க பாப்போம்.
அந்த தண்ணீருடைய தன்மைகளை பற்றி என்ன ஹதீஸில் படிச்சுக்கிறோம்? பாலை விட வெண்மையானது. அஷத் மாஹு அஷத்து பயாலன் மினல் லபன். சுவையை பற்றி என்ன படிச்சுக்கிறோம்? அஹலா மினல் அசன். அசல் தேனை விட அது சுவையானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அவ்வளோ இன்பமானது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதில் உள்ள குவளைகள், அந்த தண்ணீர் குடிப்பதற்காக பருகுவதற்காக வைக்கப்பட்டுள்ள குவளைகளுடைய எண்ணிக்கை எப்படி சொன்னாங்க? சொல்லாங்க எப்படி சொன்னாங்க சொல்லுங்க. வானில் உள்ள நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நறுமையான சகோதரர்களே, இப்போ யார் அதிலிருந்து பருகக்கூடிய பாக்கியத்தை பெறுவாரோ அவருக்கு என்ன சிறப்பு? அவருக்கு தாகமே ஏற்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அது இந்த மிக பெரும் பாக்கியத்தை இழப்பவர்கள் யார்? அந்த இடத்துல தண்ணீருடைய பெருமதியை நாங்கள் உணர வேண்டும். அப்படி தண்ணீர் தேவையான அந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தனுக்கு தண்ணீர் கிடைக்கலன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யார் தடுக்கப்படுவார்கள் என்றால் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராதவைகளை எவர்கள் செய்தார்களோ, இந்த தீனில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத பிதஅத்துகளை எவன் செய்தானோ அவன் இந்த பாக்கியத்தை இழப்பாண்டா. பிதஅத் என்பது சாதாரண ஒரு விஷயமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிதஅத் என்பது பெரும் பாவம். இன்று நாங்கள் பார்க்குறோம், தேடி தேடி பிதஅத் தான் செஞ்சு கொண்டிருக்கிறான். சுன்னாக்கள் எவ்வளோ இருக்கிறது, அதை உயிர்ப்பிப்பதற்கு பதிலாக தேடி தேடி உயிர்ப்பிப்பதெல்லாம் எதை பார்த்தீங்க? அதை உயிர்ப்பிக்கிறான், பிதஅத் தான் உயிர்ப்பிக்கிறான். இப்போ ஒவ்வொரு மாதத்தை எடுத்தீங்கன்னா அந்த மாதத்துக்கு என்று பிதஅத்துகள். இப்போ ரஜப் எடுத்தீங்கன்னா ரஜபுக்கு என்று பிதஅத் இருக்கிறது. மேராஜ் தினத்தை என்ன செய்வான்? ரஜபுக்கு என்று தொழுகை. இதெல்லாம் எந்த ஆதாரமற்ற செய்திகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், இதை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஷாபான் எடுத்தீங்கன்னா ஷாபானுக்கு என்று பிதஅத்துகள். இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் பிதஅத்துகள். இப்போ சுன்னாக்களை விட்டு விட்டு பிதஅத்துகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிதஅத்துகளை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராதவைகளை செய்யக்கூடியவர்களுக்கு கடும் எச்சரிக்கை. இது சாதாரண எச்சரிக்கை அல்ல, கடுமையான எச்சரிக்கை. அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணீர் கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை விட்டு ஒருவன் தடுக்கப்படுவான் என்றால், என் அருமையான சகோதரர்களே, அது தாங்க முடியுமா? அந்த இடத்துல கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மக்கள் வியர்வையிலே மிதந்து கொண்டிருப்பார்கள் அவருடைய செயல்களுக்கு ஏற்ப. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதிலிருந்து பருகினால் என்ன ஏற்படாது? தாகமே ஏற்படாது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை இழக்கிறாண்டா, அது இவ்வளோ பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். என் அருமை, அது பேரிழப்பது. அது என்ன? ஒரு பேரிழப்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இது நாம் மறுமை பற்றிய நம்பிக்கையிலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயமாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் நாங்கள் இதில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் இது மறுமை பற்றிய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், மறுமை பற்றிய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள். இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்களை திரும்ப ஒரு தடவை மீட்டுக்கு, மறுமையுடைய ஒருவர் எழுப்பப்பட்டதிலிருந்து, ஒருவர் மறுமையில் எழுப்பப்பட்டதிலிருந்து எவ்வளோ நிகழ்வுகளை படிச்சுக்கிறோம், என்னென்ன பார்த்தோம்? நாங்கள் பார்த்த நிகழ்வுகளை எடுத்து கொஞ்சம் திரும்ப ஒரு சிறிய மீட்டல் நாங்கள் செய்வோமாக இருந்தால், இவர் இந்த நூலுடைய ஆசிரியர் சொன்ன விஷயங்கள், நூலுடைய ஆசிரியர் சொன்ன விஷயங்கள், இப்போ என்னென்ன விஷயங்களை குறித்து கொண்டீங்க? சிலவங்க புக்கை பார்க்குறீங்களும் இல்லை, குறிப்பெடுக்கிறீங்களும் இல்லை, சும்மா அப்படியே போகிற மாதிரி கிளாஸ்னால் நீங்கள் என்ன செய்யணும்? குறிப்பு எடுக்க வேணும். இது பயான் அல்ல. என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் குறிப்பு எடுத்து ஆக வேண்டும். இப்போ நாம் மறுமை பற்றிய இந்த நம்பிக்கைகளில் என் அருமையான சகோதரர்களே, இப்போ நாங்கள் எதெல்லாம் படித்தோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் குறிப்பு எடுத்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் பாப்போம். என்னென்ன படிச்சிக்கிறீங்க? இப்போ இதில் மாஷால்லா பெண்கள் சொல்கிறான், ஆண்கள் ஜீரோ மாதிரி தான் விளங்குது. பெண்கள் என்ன செய்கிறாங்க? பெண்கள் மாஷால்லா சொல்கிறாங்க. இப்போ சொர்க்கம் நரகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொர்க்கம் நரகத்தை படைத்தான். அதே போன்று சொர்க்கம் யாருக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது, நரகம் யாருக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது படித்தோம். சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு தயார்படுத்தி இருக்கிறான்? முத்தகீன்கள், மூமின்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தி இருக்கிறான். அதே போன்று நரகம் யாருக்கு? யார் அல்லாஹ்வை மறுத்தானோ, மறுமை நிராகரித்தானோ அவர்களுக்கு நரகம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளை மறுமையில் காபீர்கள் எந்த பாக்கியத்தை இழப்பார்கள்?
அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர்கள் இழப்பார்கள் என்ற விஷயத்தை சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன படித்தோம்? அடுத்து படித்த விஷயம் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எப்படி வருவான்னு படித்தோம். எப்படி வருவான்? அவனது கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அல்லாஹ் வருவான். எந்த நிலையில்? மலக்குகள் அணிவகுத்து இருக்க, மலக்குகள் அணிவகுத்து இருக்க என்ற விஷயத்தை படித்தோம். சரி, அடுத்து என்ன படித்தோம்? அதில் அல்லாஹ் எதற்காக வருவான், எதற்காக அல்லாஹ் வருகை தருவான் என்று நூலாசிரியர் சொல்றாரு. விசாரணை. அங்கு என்ன செய்யப்படும்? அல்லாஹு தஆலா அங்கு விசாரணை செய்வான், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அந்த விசாரணைக்கு பிறகுதான் எது அவர்களுக்கு வழங்கப்படும்? அவர்களுக்கு நட்கூலி என்றால் நட்கூலி, அவர்களுக்கு அதாவது அதுக்கு நேர்மாற்றமானதென்றால் தண்டனை என்றால் அந்த விஷயங்கள் அங்கு அது முடிவு செய்யப்படும் என்றதை படித்தோம். சரி, அதுக்கு அடுத்து என்ன சொன்னார்? 66ஆம் பக்கத்தில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து என்ன எழுதுனீங்க? தராசுகள். அடியாருடைய செயல்கள் நிறுக்கப்படுவதற்காக என்ன செய்யப்படும்? அங்கு தராசுகள் வைக்கப்படும், நிறுவப்படும் என்ற விடயத்தை படித்துவிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? யாருடைய தராஸ் நன்மையால் கணத்து விட்டதோ அவங்க யாரு? அவங்க தான் வெற்றியாளர்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்போ நஷ்டவாளர்கள் யாரு? யாருடைய தராசு நன்மையின் அந்த கணம் குறைந்து விடுகிறதோ அவர்கள் நஷ்டவாளர்கள். சரியா? சரி, அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? அதுக்கு அடுத்து என்ன படித்தோம்? அடுத்த விஷயம் படித்த விஷயம் சொல்லுங்க. அவர்களுடைய ஏடுகள் என்ன செய்யப்படும்? அவர்களுக்கு வழங்கப்படும். அவருடைய ஏடுகள் அவர்களுக்கு வழங்கப்படும். ஏடு வழங்கப்பட்ட விஷயத்தில் எப்படி சொல்றாரு? என்ன படித்தோம்? யாருக்கு வழக்கரத்தில் ஏடு வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு என்ன இல்லை, இவர் சொன்ன சொர்க்கம் என்ன அதுக்கு படித்தோம். அவரது விசாரணை எளிதாக்கப்படும், அவரது விசாரணை எளிதாக்கப்படும் என்பதை படித்தோம். அதே நேரத்தில் யாருக்கு அவரது முதுகுப்புறமாக இடது பக்கத்தில் ஏடு வழங்கப்படுகிறதோ அவர்கள் சேரக்கூடிய இடம் எது? நரகம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து இன்றைய பாடத்தில் படித்த விஷயம் என்னப்ப? மறுமை சம்பந்தமான நம்பிக்கை. இன்றைய பாடத்தில் என்ன படித்தோம்? சிராத் என்பது உண்மையானது. ஒவ்வொரு மூமினும் அதை என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொண்டே ஆக வேண்டும், நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். அதே போன்று அது எதற்கு மேல் போடப்படும் ஒரு பாலம்? நரகத்துக்கு மேல் போடப்படும் ஒரு பாலம். அதை அடியார்கள் எப்படி கடப்பார்கள்? அவருடைய செயல்களுக்கு ஏற்ப, அவருடைய செயல்களுக்கு ஏற்பதான் கடப்பார்கள். அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கடப்பார்கள். அப்போ இந்த உலகத்தில் என்ன செய்யுது? ஆமை வேகத்தில் நன்மையில் போய் அங்கே எப்படி போயிடாது? மின்னல் வேகத்தில் போயிடாது. இங்கே போகிற என்ன ஸ்பீடில்? ஆமை வேகத்தில். எதில்? அமல் இபாதத்தில். இல்லைங்களா? அப்போ எனவே அங்கு மின்னல் வேகத்தில் போனால் இங்கே என்ன செய்ய வேண்டாங்க? அதுக்கேற்ப அமல்கள் விரைந்து செயல்பட வேண்டும். அப்படி தான் இப்போ குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முசாரா, முனாஃபஸா, அதே போன்று முசாபக்கா, இதெல்லாம் என்ன? விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள் என்றதெல்லாம் எங்கே தான் வருது? மறுமை தான், மறுமையுடைய விஷயங்கள், நன்மையுடைய விஷயங்கள். இதில் நாங்கள் என்ன ஒரு வேகத்தையும் காட்டாமல் அங்கே நாங்கள் வேகமாக போக முடியுமா? எனவே இங்கு நாம் விரைந்து செயல்பட வேண்டும். அப்போ தான் நாம் என்ன செய்யலாம்? அதில் முதன்மையானவர்களாக இருக்க முடியும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ சிராத் என்பது சாதாரணமானதல்ல. நபிமார்கள் கூட அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம் என்று தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்படி சொல்லக்கூடிய இடம் அது. சுப்ஹானல்லாஹ். எனவே அங்கு கொக்கிகள் இருக்கும். அப்படியே பிடித்து என்ன செய்யும்? நரகத்துக்கு இழுக்கக்கூடிய கொக்கிகள் இருக்கும். அதெல்லாம் தப்பித்தான் போக வேண்டும். புரியுதா? இப்போ காயங்களோடு தப்பக்கூடியவர்கள் இருப்பார்கள், தவழ்ந்து வரக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவருடைய செயல்களுக்கு ஏற்ப அருமை சகோதரர்களே. எனவே இது நாம் இதில் என்ன செய்தோம்? நாம் இதுவரை அதற்கு அடுத்ததாக இறுதியாக நாம் படித்தது ஹவுல். ஹவுல் என்பதுக்கு முன்னால் வரக்கூடியது. ஆனால் அதில் என்ன செய்கிறார்? நூல் பிறகு கொண்டு வருகிறார். இப்போ ஹவுல் என்பது அந்த ஹவுலுடைய சிறப்புகளை படித்தோம், அந்த ஹவுலை பற்றி படித்தோம். இதுதான் நாம் இன்றைய பாடத்தில் படித்த விடயங்கள், மறுமை சம்பந்தப்பட்ட விடயங்கள். சில படித்த விஷயங்களை கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒரு மீட்டர் செய்யுங்க. அடுத்த வகுப்பில் பாடத்துக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு முழுமையான மீட்டர் நீங்கள் ஓர்டரில் எல்லாம் சொல்ல வேணும். இல்லைங்க, யாரும் வராமல் நின்றாதீங்க, பயப்படாங்க. சரியா? சரியா? படித்த விஷயங்களை கொஞ்சம் என்னது தலைப்புகளையாவது கொஞ்சம் இதுலேருந்து இது வரைக்கும் படிச்சுக்கிறோம். எங்களோட அகீதா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் படித்த விஷயங்கள். சரியா? என்றதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒரு நம்பர் பண்ணி ஆர்டரில் கொஞ்சம் எழுதிக்கோங்க. இதெல்லாம் படித்த விஷயங்கள்.
சரியா? அதுக்கப்புறம் நாங்கள் சில பாடத்தை என்ன செய்யலாம், தொடரலாம். இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.